ஜாபுக்காக நாங்கள் ஃபேமிலியோட வேறு ஸ்டேட்டில் இருக்கோம், அப்ராடில் இருக்கோம். நாங்கள் எங்களுடைய மதர் டங் வேறு, பட் எங்களுடைய என்விரான்மெண்டல் லாங்குவேஜ் வேறையா இருக்குது. எங்கள் குழந்தைக்கு 2 to 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் ஆகுது. இல்லை ஒரு சிலருக்கு எங்கள் வீட்லேயே நாங்கள் 2-3 லாங்குவேஜ் பேசுகிறோங்க. இதனால எங்கள் குழந்தைக்கு லாங்குவேஜ் கன்ஃபியூஷனோ லாங்குவேஜ் டிலேவோ வந்துருமோன்னு ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருக்குங்களா? 2 to 3 லாங்குவேஜ் பேசுகிறதுனால, இது 2 லாங்குவேஜ் பேசினா பைலிங்குவலிசம் சொல்லுவோம், 3 லாங்குவேஜ் மல்டிலிங்குவல். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு 2 to 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஜர் அட் அ டைமில் கிடைக்கிறதுனால லாங்குவேஜ் டிலேவோ லாங்குவேஜ் கன்ஃபியூஷனோ வருமானு கேட்டால் அதுக்கான ஆன்சர் இஸ் நோ. பிகாஸ் நிறைய பேர் இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் மித், அதை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. ரிசர்ச்சில் என்ன எவிடன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 லாங்குவேஜோ 3 லாங்குவேஜோ எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைக்கு, அது லாங்குவேஜ் டிலேயை க்ரியேட் பண்ணாது. சொல்லப்போனால் அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு 6 மாத குழந்தையுள்ள டிப்பிக்கல் ப்ராசஸ் உள்ள உங்கள் குழந்தைக்கு நீங்கள் 2 to 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஜர் கொடுக்கும் பொழுது உங்கள் குழந்தையுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இன்னும் அட்வான்ஸ்டாக நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களால நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் ஃப்ளெக்சிபிளாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி காக்னேட்டிவ் எபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அஸ் கம்பேர்ட் டு சிங்கிள் லாங்குவேஜ் லேர்னிங் சைல்டு. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் 2 லாங்குவேஜ் இல்லை 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுத்துட்ருக்குன்னா பயப்படாதீங்க. ஸோ இது நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான்.